friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளான பேசிக் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹோட்டல் ரெசிபீஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து சீக்கிரமே நிறைய வீடியோஸ் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முட்டைக்கோஸை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய மிக்ஸி ப்ரீத்தி ஜோடியாக்கில். எனக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட்டையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் அதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே மிக்சியில் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், ஜீரகத்தூள், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் உப்பு, எண்ணெய் நமக்கு தேவைப்படும். வெங்காயத்தால் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் பிரியாணி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இந்த ரைஸை ஆட் பண்ணுங்கள். இந்த ரைஸில் வந்து கொஞ்சமாக வினிகர், லைட்டாக நம்ம என்ன குக்கிங்க்கு ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க, நான் இதெல்லாம் மட்டும்தான் செஞ்சேன். நிறைய பேர் ஹோட்டல் ரெசிபீஸ் நிறைய கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா ரெசிபீஸுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாதம் வந்து நல்லா வெறையாக இருக்கணும். ஒரு 95% வெந்திருக்கிறப்போ கரெக்டாக எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி நம்ம தண்ணி வடிப்போம் இல்லையா, அதில் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டு காய விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால எப்படி நம்ம கலவை சாதத்துக்குன்றப்போ ஒட்டாதோ அதே மாதிரி இதுலேயும் குழஞ்சி போகாமல் இருக்கும். ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேனை வைங்க. இதில் நம்ம தாளிப்பு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போடலாமுங்க. வெறும் வெங்காயம், முட்டைக்கோஸ் இதை தான் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாங்க. ரொம்ப வதங்கணும், நம்ம இந்த கலர் வரணும் அந்த கலர் வரணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3/4 பதத்துக்கு தான் வதக்குனாங்க. நல்லா ஸ்பீடில் வச்சே செய்யுங்க. இந்த வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட்டோட நீங்கள் பச்சை பட்டாணி, பன்னீர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம வடித்து காய வச்சுருக்கிற ரைஸை இப்போ ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மற்ற மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி. ஓரளவு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. முதல்ல உப்பு, அப்புறம் கருப்பு மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோயா சாஸ் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா போயிடுச்சுன்னா நிறைய சோயா சாஸ் ஸ்மெல் வரும். உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட உங்களுக்கு இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு அஜினோமோட்டோ ஓகே அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க, எதுவும் உடையாமல். இதில் இப்போ வந்து நம்ம குடமிளகாயும் வெங்காயத்தாலும் ஆட் பண்ணுறோம். ஏன் நம்ம குடமிளகா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலன்னா ஒரு மாதிரி வதங்கி ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே அது நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எம்மியான டிஷ், ரொம்ப சிம்பிளான பேசிக்கான டிஷ் தான். பட் இதுவே அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் எடுத்து எனக்கு மெயிலுக்கு அனுப்புங்க. நம்ம சேனலோட அபவுட் பேஜ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். கீழே கமெண்ட்லேயும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.